வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் வச்சு ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சிம்பிளாக ரைத்தா கூட சர்வ் பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் பிரியாணி என்றைக்காவது சாப்பிட்ணுன்னு தோணி அன்றைக்கி சாப்பிட முடியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சோயா சங்க்ஸ் வச்சு பிரியாணி பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தான் வச்சுருக்கேன். ஸோ ஜீரக சம்பாவில் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பல்லிக்கிட்ட பூண்டு ஆட் பண்ணிட்டேன். ஒரு பச்சை மிளகா, பட்டை ஒரே ஒரு பட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு 1, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 7 பல் கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கை நிறைய புதினாவும் கொத்தமல்லியும். புதினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் கொத்தமல்லி கம்பேர் பண்ணும்போது. கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா இந்த பேஸ்ட் எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீல் மேக்கரை மேரினேட் பண்ணுறதுக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சு நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே மசாலா அந்த பேஸ்ட் அரைச்சல புதினா பேஸ்ட் அதில் கொஞ்சம் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சோயா மேரினேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் மேலே ஊற்றி நல்லா அதை புழிஞ்சு எடுத்துருங்க. புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது கையால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக எல்லா மீல் மேக்கர்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் சால்ட்டு வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை சால்ட்டு. ஸோ நம்ம மீல் மேக்கரே வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணதால் நான் ஆட் பண்ணல. ஸோ இப்போ மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடி கனமான பாத்திரம் ஏதாவது இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல. என்கிட்ட பாத்திரம் அடி கனமாக இல்லை. அதனால் நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே முந்திரி ஒரு 5 முந்திரி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வறுபடட்டும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கிட்ட ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக பிரியாணிக்கு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணால் போதும். இது சோயா சங்க்ஸ் பிரியாணிக்கு வெறும் சோயா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். கூட எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை. ஸோ அதனால் வெங்காயம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவு ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம பாதி எடுத்து வச்சோம்ல பேஸ்ட்டு, புதினா பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி பழம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பழமாக பார்த்து ஆட் பண்ணிங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர், அதை ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5. நான் ஜீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற போட்டிருந்தேன். 1க்கு 1.5 வச்சா போதும். நான் தம்மில் வேக வைக்கிறதுனால ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஸோ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் ரைஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும்.
ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தட்டு போட்டு வெயிட்டான பொருளை வச்சு சிம்மில் வச்சு விட்டுருவேன். ஸோ அதுவே வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும் நடுவில் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்து நல்லா திருப்பி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது. வீடு ஃபுல்லாக வந்து அந்த பிரியாணி ஸ்மெல்லே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு பெரிய லைக் கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.